பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சனி பெயர்ச்சி பலன்கள். 2025ஆம் ஆண்டு இந்த வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி ஆகிறார். இந்த ஆண்டில் 3-4 கிரக பயிற்சி இருக்குது. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி பயிற்சி பலன்கள் மட்டுமே. 12 ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது திருக்கணித பிரகாரம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. அப்படி ஆகும்போது இந்த 12 ராசிக்கும் என்ன பலன்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ சனி பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னா, கும்ப வீட்டில் இருக்கார். இங்கே இருக்கார் அவர் கும்ப வீட்டில், தன்னுடைய சொந்த வீட்டில். கும்பங்கிறது சனி பகவானுடைய வீடு. சொந்த வீட்டில் ஆட்சியாக மூலத்தடிகோணமாக இருந்தார். அவர் சொந்த வீட்டிலேருந்து இடம் மாறி குரு வீட்டுக்கு, ஒரு சுபருடைய வீட்டுக்கு வர்றாரு. அங்கே அவருடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. அப்போ சனியினுடைய காரகத்துவங்களும் குருவினுடைய காரகத்துவங்களும் அங்கே வேலை செய்யும். அந்த அடிப்படையில் இந்த சனி பயிற்சினால இந்த 12 ராசிக்கும் என்ன பலன் இருக்குன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். விரிவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சிலருக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது, ஒரு சிலருக்கு நன்மைகள் குறைவாக இருக்கும், ஒரு சிலருக்கு எளிய பரிகாரங்கள், செலவில்லாத பரிகாரம் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். நேயர்கள், நீங்கள் இப்போ தான் முத நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்கள் சொல்லுங்கள். யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நம்ம ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் பார்க்கலாம். சரி, சனி பகவான் அப்படின்னாலே ஸ்லோ பிளானட், மெதுவாக நகரும் கிரகம். சனின்னா யார்? ஜீவனக்காரன். நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். சனி என்பவர் நீதிபதி. சனி தான் ஆயுள்காரன். நம்ம எத்தனை கோடி ரூபா சொத்து வச்சுருந்தாலும், சொத்து இல்லைனாலும், ஒரு மனிதன் ஆயுளோட தீர்க்க ஆயுளோடு இருக்கணும்னா சனி பகவான் ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். 12 கட்டத்தில் எங்கேயாவது ஒருத்தர் இருப்பார். நல்ல நிலைமையில் இருக்கணும், விஷயம் அவ்வளோதான். அதே மாதிரி தான் சனி தான் ஜீவனக்காரன். நாம் சாப்பாட்டுக்கு வழி பண்ணிக்கிறது, வழி பண்ணுறது யாருன்னா சனி பகவான் தான். அதே சனி பகவான் தான் கர்மக்காரன். நம்ம செய்கிற தொழில் அல்லது நம்ம யாருக்கு கர்மம் பண்ண போகிறோம், எந்த டயத்தில் பண்ணுவோம்னு சொல்கிறதெல்லாம் யார்? சனி பகவான். அதே சனி பகவான் லாபத்துக்கும் அதிபதி. ஆக இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கிரகங்களில் சித்தப்பாவை சொல்கிற கிரகம் சனி பகவான். சரி, இப்படியே சொல்லிட்டு போகலாம். நம்ம விரிவாக போவோம். சனி பகவான் ஒரு அற்புதமான கிரகம். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. 9 கிரகமும் நல்ல கிரகம்தான். 9 கிரகமும் நன்மையும் செய்யும், கொஞ்சம் பாதகமும் செய்யும். அதில் சனி பகவான் நீதிபதி. என்ன எது செஞ்சாலும் ஸ்லோவாக பண்ணுவார். நன்மைகள் நிறையா பண்ணாலும் அல்லது பாதகங்கள் பண்ணாலும் மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவார். அதனால தான் இந்த சனியை கண்டு ஒரு சிலர் பயப்படுறது. 7.5 சனி வந்துருச்சே, கண்ட சனி வந்துருச்சே, அஷ்டம சனி வந்துருச்சேன்னு. அதெல்லாம் எல்லாருக்கும் வரும். ஆண்களுக்கும் வரும், பெண்களுக்கும் வரும், மனித பிறவியில் இருக்க எல்லாருக்கும் வரும். வர காலங்களில் நிறைய அனுபவங்கள் நிறையா கிடைக்கும். சரி, நம்ம அது விரிவாக போவோம். நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார், உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த சனி பயிற்சி பலனில் உங்கள் 12 ராசிக்கும் நன்மையே நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு நம்ம நிகழ்ச்சிகளை போவோம். ஓம் நமச்சிவாய. நம்ம இப்போ மிதுன ராசியை பார்ப்போம். மிதுன வீட்டுக்கு அதிபதி யாருன்னா புதன். அவருக்கு நண்பர் யாருன்னா சனி பகவான். எங்கேருந்து வர்றாரு? பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. 10னா என்ன? கர்மம், தொழில் ஸ்தானம். அதான். அப்போ 10ஆம் இடத்துல எந்த ஒரு பாவ கிரகம் இருந்தாலும் நன்மை செய்யும். இதுதான் ஜோதிடம் சொல்லுது, விதி. ஆனால் சனியே வர்றாரு. உங்களுக்கு சனி யார்? நண்பர். 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்துக்கு சனி பகவான் வர்றாரு. அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் தொழிலை விரிவுபடுத்த போகிறீங்கன்னு அர்த்தம், தொழிலை டெவலப் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம், தொழிலில் அதிகமாக முதல் போட போகிறீங்கன்னு அர்த்தம். இவ்வளவு இந்த 2.5 வருஷத்தில் நடக்க போகுது. ஏன் 2.5 வருஷத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை, முன்னேற்றத்தை, உயர்வை இந்த சனி பகவான் கொடுப்பார். நீங்கள் எவ்வளவு முதல் போடுறீங்களோ அந்த முதலுக்கு தகுந்த மாதிரி 10,000 ரூபாய்க்கும் பொட்டி கடை வைக்கலாம், 50,000 ரூபாய்க்கும் வைக்கலாம், 5 லட்சத்துக்கும் வைக்கலாம். நீங்கள் நான் சொல்ல உதாரணமாக என்ன தொழில் பண்ணாலும் தொழில் விருத்தி உண்டு உண்டு உண்டு. இதில் பெரிய பியூட்டி என்ன தெரியுமா? இவருக்கு வீடு கொடுக்குற குருவும்
உங்கள் ஜென்மத்துக்கு வந்துடுவார் மே மாதம். ஜென்மத்தில் இருந்தாலும் 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. இது அதோட யோகம். அந்த குரு பயிற்சியை பற்றி நான் விரிவாக சொல்கிறேன். ஆக 10ஆம் இடம் என்பது மிதுனத்துக்கு சனி பகவான் வருவது, சனி பகவான் வருவது மிக 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 சிறப்பு. ஆனால் ஒரு மைனஸும் இருக்கும். உங்கள் வீட்டில் வயசானவங்க, அவங்களுக்கு ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி இல்லைன்னா அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ சித்தப்பா பெரியப்பா தாத்தா பாட்டி வயசானவங்களுக்கு ஒரு கர்மமும் நடக்க வாய்ப்பு இருக்குது, அல்லது அதுக்கு நிகராக ஒரு வைத்திய செலவு நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. சரி, ஆனால் தொழிலுக்கு எந்த தடையும் இல்லை. ஓகே, இந்த சனி எங்கே பார்க்குறாரு? 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இரவு நேர பயணம் வெற்றி தரும். நைட் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு நல்லது. 12ஆம் இடம்னா மறைஞ்சு இருக்கிறது. அப்போது வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டில் வேலை, ஏற்றுமதி இறக்குமதி. ஏன்னா சனின்னா அது மீன வீடு, கடல் வீடு, நீர் வீடு. ஏற்றுமதி இறக்குமதி, கடலில் அலை எப்படி வரும், வந்து வந்து போகும். அப்போ ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்க, அந்த துறையில் இருக்கிறவங்க, அந்த தொழிலில் இருக்கிறவங்க வெளிநாட்டு முதலீடு இருக்கிறது, பொருட்களை வாங்கிறது கொடுக்கறது, இதிலெல்லாம் வெற்றி. ஆக தொழில்துறை, தொழில் முன்னேற்றம், தொழில் வெற்றி இந்த மிதுன ராசிக்கு சனி பகவானால கிடைக்கும். அடுத்து கூட்டு குடும்பம் 12ஆம் இடம் சனி பார்க்கிறார். அப்போ கூட்டு குடும்பத்தில் லாபம் உண்டு. அடுத்து விரயமும் 12 தான். மறைவு 12, விரயம் 12. அப்போ சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கும்போது ஒரு சுப விரயம் பண்ணிக்கணும். என்னது? வீடு கட்டலாம், இல்லை இடம் வாங்கி போட்டுக்கலாம், இல்லை கல்யாண காலத்து பண்ணலாம், ஒரு தங்க நகை பொருட்கள் திங்ஸ் எதுவும் வாங்கிக்கலாம். சுப விரயமும் பண்ணிக்கணும். அடுத்து இந்த சனி பகவான் 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். 4ன்னா யார்? உங்கள் அம்மா. ஒன்று வீடு கட்டணும், அல்லது அம்மாவின் உடல்நிலை கவனமாக இருக்கணும். எப்படி? 4ஆம் இடம்னா அம்மா, அப்போ வீடு கட்டலாம், அல்லது அம்மாவின் உடல்நிலை கவனம், அல்லது 4ஆம் இடம்னா வண்டி வாகனம் பூமி மனை. அப்போ ஒரு வண்டி வாங்கிக்கலாம், ஆனால் கவனமாக வாங்கணும். இடம் வாங்கலாம், டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இல்லாமல். ஏன்னா அது புதன் வீடு. புதன்னா டாக்குமெண்ட்டு. நீங்கள் ராசிநாதன் புதன் தான். ராகு பாக்கியஸ்தானத்துக்கு வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. இங்கே வந்துட்டு 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போ டாக்குமெண்ட் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கணும். 7க்கு 10 சனி பார்க்குறாரு. உங்கள் மனைவிக்கு யோகம். இந்த சனி பகவான் உங்கள் மனைவி ஸ்தானத்தையும் பார்த்து உங்கள் மனைவிக்கு தொழில் ஸ்தானத்தையும் பார்க்க போகிறாரு. அப்போ மனைவிக்கு வேலை கிடைக்கிறது, மனைவி பேரில் தொழில் ஆரம்பிக்கிறது, அது கூட்டு தொழில், பார்ட்னர். ஏற்கனவே நீங்கள் மிதுன ராசினா ரெட்டத்தன்மை, பார்ட்னர் சேர்ந்து தொழில் பண்ணுவீங்க. அப்போ கூட்டு தொழில் லாபம் தரும். ஏன்னா பார்ட்னருக்கு 4ல் சனி, பார்ட்னருக்கு 10ஆம் இடத்தை சனி பார்க்குது. அப்போ மனைவிக்கு யோகம், கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு, கணவனாக இருந்தால் மனைவிக்கு யோகம், தொழில் லாபம் உண்டு. பார்ட்னராக சேர்ந்து தொழில் பண்ணலாம். சனின்னா விருத்தி, டெவலப்மெண்ட்டு. சனின்னா அந்நிய பாஷை. அப்போ கணவனா மனைவியை வெளிநாடு போகிறது, அல்ல வெளி பாஷை பேசுகிறவங்களோட தொழில் வச்சுக்கிறது நல்லது. அடுத்து இந்த சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தை 12ஆம் இடத்தை பார்க்கும்போது மனைவிக்கு 6ஆம் இடங்கிறது சர்வீஸ், வேலை. நல்ல அற்புதமான வேலை கணவனுக்கோ மனைவிக்கோ கிடைக்கும். இந்த பாருங்க, ஒரு சனி பயிற்சி வந்து இந்த மிதுன ராசிக்காரங்களை எவ்வளோ பெரிய உயர்வான இடத்தை கொண்டு போகுதுன்னு பாருங்க. இந்த சனி இங்கே 2.5 வருஷம், இங்கே 2.5 வருஷம், 5 வருஷத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை இந்த சனி பகவான் கொடுப்பார். நீங்கள் மட்டும் சரியாக இருந்தீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடந்தால் என் கணக்கு குறைந்தபட்சம் ஒரு 5 கோடி ரூபா சம்பாதிக்கலாம் இந்த சனி பயிற்சியில். இந்த சனி பயிற்சி, அடுத்த சனி பயிற்சி 5 வருஷம். ஆக உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்து நல்ல தசை புத்திக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 5ஆம் இடம், 5ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. 5ன்னா உங்கள் குழந்தை. அப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு வெளியில் போய் படிக்கிறது, வெளி மாவட்டத்தில் படிக்கிறது நல்லது. சனி குழந்தைக்கு 3ஆம் இடத்தை பார்க்கும்போது இடம் மாதிரி, கல்லூரி மாதிரி, ஸ்கூல் மாதிரி படிக்கிறது நல்லது. 9ஆம் இடம் என்பது அப்பா ஸ்தானம். அதில் ராகு வந்து உட்கார்றாரு. ராகு 9ல் உட்காரும்போது தூரமாக போய் தூர பயணம் செஞ்சு நீங்களும் உங்கள் அப்பாவை தொழில் பண்ணுற மாதிரி இருக்கும். கேது பகவான் 3ஆம் இடத்துக்கு வருவார். இந்த ராகு வரும்போது இங்கே கேது வருவார். இந்த கேது வரும்போது இறக்கப்பட்டு பணம் கொடுத்து யார்ட்டையும் ஏமாந்துடக்கூடாது. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த சனி பயிற்சி மிதுன ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் கொடுக்கும் கொடுக்கும். நீங்கள் வழிபட வேண்டியது பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு. நான் சொன்ன மாதிரி சனி அப்படின்னா திருநங்கைகள், முதியவர்கள்,
ஹேண்டிகேப்ட் இவங்களுக்கு உதவி பண்ணுங்க, தான தர்மம் பண்ணுங்க, வாக்கிங் போங்க, ஜாக்கிங் போங்க. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு உயர்வை தரும். ஓம் நமச்சிவாய.